அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். கஸ்டமர் அப்ஜெக்ஷன் என்றால் என்ன? கஸ்டமர் அப்ஜெக்ஷன்கிறது ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமருக்கு இருக்கிற கன்சர்ன். இது அவங்கள தயக்கமடைய வைத்து அவங்க பர்ச்சேஸ் செய்வதை கைவிட செய்யும். கஸ்டமர் ஏன் அப்ஜெக்ட் செய்கிறார்கள்? கஸ்டமர்ஸ் அவங்க முடிவெடுக்கும் செயல்முறைக்கு உதவ கூடுதல் தகவல்களை தேடுவதால் அப்ஜெக்ட் செய்கிறார்கள். அப்ஜெக்ஷனை எவ்வாறு கையாள்வது என்பதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே என் பிஸ்னஸை கூகுளில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். தட்ஸ் கிரேட். உங்கள் பிஸ்னஸை கூகுளில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆன்லைன் ப்ரமோஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஜஸ்டைல்லையும் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஜஸ்டைல்ங்கிறது இந்தியாஸ் நம்பர் 1 லோக்கல் சர்ச் என்ஜின். அது மட்டும் இல்லாமல் ரெடி டு பை கஸ்டமர்ஸ் மட்டுமே ஜஸ்டைலை விசிட் பண்ணுறாங்க. ஆனால் கூகுள்ங்கிறது எந்த ஒரு டீட்டெயில் சர்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். இன்ஃபேக்ட் கூகுளில் எந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணாலும் கூகுளே ஜஸ்டைல் நேமை தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஜஸ்டைல் அப்ளிகேஷன், மொபைல் சைட், வெப்சைட் அண்ட் ஃபோன் சர்ச்சுங்கிற 3 பிளாட்ஃபார்ம் மூலமாக இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் கூகுள் கிட்ட எந்த ஃபோன் சர்ச் மீடியமும் இல்லை. இன்ஃபேக்ட் உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்கள் காம்படிட்டர்ஸ் கூட ஜஸ்டைலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூகுளில் இல்லை. ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும். நான் டவுன் பேமெண்ட் கொடுக்க விரும்பல. ஓகே சார், எனக்கு புரியுது. நாங்கள் வாங்குகிற டவுன் பேமெண்ட் ஜஸ்டைலோட பிளாட்ஃபார்ம்ஸான அப்ளிகேஷன், வெப்சைட் அண்ட் ஃபோன் சர்ச்சில் உங்கள் பிஸ்னஸோட லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ்க்கான டிஜிட்டல் கேட்லாக் அண்ட் வெப்சைட் க்ரியேட் பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கான இந்த ப்ராடக்ட்ஸை க்ரியேட் செய்ய எங்களுக்கு செட்டப் காஸ்ட்டாக கொஞ்சம் பேமெண்ட் தேவைப்படுது. நீங்கள் கொடுக்குற அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரெடி டு பை கஸ்டமர்ஸோட லீட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிற இந்த பேமெண்ட்டை உங்களுக்கு லீட்ஸ் மூலமா திரும்ப தந்துடுவோம். உங்கள் சர்வீஸை 2 மாதம் ட்ரையல் கொடுப்பீங்களா? இல்லைனா உங்கள் சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க 1 மாதத்துக்கு மட்டும் சைன் அப் பண்ணிக்கலாமா? எனக்கு புரியுது சார். ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களுக்கே தெரியும், ஒரு பிஸ்னஸோட க்ரோத்தை 1 மாதத்தில் தெரிஞ்சுக்க முடியாது. உங்கள் பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை தெரிஞ்சுக்க லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நியூ கம்பெனிஸ் தான் ட்ரையல் சர்வீஸ் கொடுத்து மார்க்கெட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜஸ்டைல் 1996 இருந்தே இருக்குது. இது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன். அது மட்டும் இல்லாமல் B2B அண்ட் B2C செக்மெண்ட்டில் நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் 1 வருஷத்துக்காவது ஜஸ்டைலில் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் உங்கள் பிஸ்னஸோட நம்பகத்தன்மையை வளர்க்குறதோட மட்டும் இல்லாமல் ரெடி டு பை கஸ்டமர்ஸோட லீட்ஸையும் பெறுங்க. எனக்கு இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸே போதும், புது கஸ்டமர்ஸ் வேண்டாம். ஓகே சார், இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸே போதும்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு பிஸ்னஸோட க்ரோத்துங்கிறது புது கஸ்டமர்ஸை பொறுத்து தான் இருக்குங்கிறத ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் 90% மக்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்க ஆன்லைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஆன்லைன் டிராஃபிக் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஆஃப்லைன் மார்க்கெட்டை பாதிச்சிருக்கு. டெய்லியும் 1 கோடி சர்ச்சஸ் நடக்கிற ஜஸ்டைலில் உங்கள் பிஸ்னஸ்க்கான ஆன்லைன் விசிபிலிட்டியை க்ரியேட் பண்ண உதவி பண்ணுறோம். ஜஸ்டைல்ங்கிறது சோஷியல் பிளாட்ஃபார்ம் இல்லை, ஃபோட்டோஸ் லைக் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் விசிட் பண்ண, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக ரெடி டு பை கஸ்டமர்ஸ் மட்டும் சர்ச் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஜஸ்டைலோட 3 பிளாட்ஃபார்ம்ஸான அப்ளிகேஷன் ஒரு மொபைல் சைட், வெப்சைட் அண்ட் ஃபோன் சர்ச்சில் உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுவோம். ஜஸ்டைலில் ரெஜிஸ்டர் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் உங்கள் சர்வீஸ் பற்றி நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு புரியுது சார். ஆனால் சர்வீஸ்னு வரும்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் வேஸில் டீல் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் டிஸாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கலாம். அண்ட் அவங்களோட இஷ்யூஸை கண்டிப்பாக ஜஸ்டைல் ரிசால்வ் பண்ணி இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். டவுன் பேமெண்ட் யூஸ் பண்ணி என்னோட கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் பண்ணுவீங்களா? ஓகே மேம், எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுன் பேமெண்ட்ங்கிறது ஜஸ்டைலோட 3 பிளாட்ஃபார்மில் உங்கள் பிஸ்னஸ் விசிபிலிட்டி, வெப்சைட் அண்ட் டிஜிட்டல் கேட்லாக் க்ரியேட் பண்ணுறதுக்கான செட்டப் காஸ்ட். நீங்கள் கொடுக்குற டவுன் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரெடி டு பை கஸ்டமர்ஸோட லீட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிற இந்த பேமெண்ட்டை உங்களுக்கு லீட்ஸ் மூலமாக திருப்பி கொடுத்துருவோம். இருந்தாலும் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷனுக்கு ஈஸியஸ்ட் பேமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணுவோம். இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக ஃபுல் பேமெண்ட் பண்ணி அதை 12 மந்த்ஸ் நோ இன்ட்ரெஸ்ட் EMI ஆப்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈசிஎஸ்ல சைன் அப் பண்ண நான் விரும்பலை. நாங்கள் ஈஸியஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன் ஆஃபர் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் என்டையர் பட்ஜெட்டை பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த பட்ஜெட்டை உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடான மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் உங்கள் கம்பெனி ஈஸியாக ஸ்டாப் பண்ணுறது இல்லையே.
சார் உங்கள் இசிஎஸ்ஸை ஸ்டாப் பண்ண ஜஸ்டைல் அப்ளிகேஷனில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். ஏற்கனவே என்னோட பிஸ்னஸை இந்தியா மார்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். தட்ஸ் கிரேட் சார். இந்தியா மார்ட்டில் உங்கள் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயந்தான். ஸோ ஆன்லைன் ப்ரமோஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கீப் எக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பேஸ்கெட். ஸோ ஜஸ்டைல்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் கூகுளில் உங்கள் கேட்டகரி சர்ச் பண்ணும்போது கூகுளே ஜஸ்டைல் நேம் தான் சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஜஸ்டைல் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்கள் பிஸ்னஸோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஒரு கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் நேம் அவைலபிளாக இருக்கும். அது உங்கள் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.